சளி, இருமல், தொண்டைவலி இதுதான் அதிகமாக இருக்கும் ஓகே. எப்பொழுதுமே. ம். இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது வந்திருக்கும், அவங்க எல்லாருக்கும் பரவும் பரவும். அடுத்தால. ம். நேற்று நான் அவருக்கு வந்தது, இன்னைக்கு நல்லாயிட்டாரு, நான் வர்றேன் அப்படின்னு. ஆனால் இதில் வந்து கோவிட் கால அந்த முகமூடி போடுறது, கையை நல்லா கழுவுறது, தனிமைப்படுத்துறது இதெல்லாம் இல்லாதது தான் அதுக்கு காரணம். இப்பவும் சமுதாயமாக ஓகே. கஷ்டப்படுத்துறது. ம். இது தவிர வயசானவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அல்லது குழந்தைங்களுக்கோ அஃபோர்டபுளாக இருக்கிறவங்களோ ஃப்ளூ ஃபீவருக்கு டெஸ்ட்டு இது வேக்சின் இருக்குது. வேக்சின் பண்ணிடலாம். ஆமாம், ஜூலை ஆகஸ்ட்டில் அதை வாங்கி போட்டுக்கிறது நல்லது. ஒரு வருஷத்துக்கு தான் அது வேலிட். வருஷம் அதை போட்டுக்கணும். ஆனால் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுற குடும்பங்களாக இருக்குது, வந்து ஒரு 5 நாள் 6 நாள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்துடுது அப்படின்னா அவங்க போட்டுக்கிறது நல்லது. ஏசி ஆஃபீஸ், பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்கு நோய்க்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்தால் எல்லாருக்கும் பரவும். ஒருத்தர் வந்துட்டு எனக்கு நோய் இருக்கான்னு தெரியாமல் வந்து இருமி தும்மி அவர் 2 மணிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 10 பேரை சாய்ச்சிட்டு போயிடுவார். ஆமா. அந்த 10 பேர் அடுத்த 10 நாள் இன்னொரு 20 பேரை சாய்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு நோய் பரவுங்கிறதுனால அவங்க இருமல், தும்மல் இருக்கிறவங்க அல்லது ஜுரம் அடிக்கிறவங்க ஆஃபீஸ்க்கோ பள்ளிகளுக்கோ செல்லாமல் இருக்கிறது நல்லது. ம். அவங்க அப்படியே போனால் கூட மாஸ்க் மாட்டிட்டு போகிறது நல்லது, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். ஓகே.